வணக்கம். நம்முடைய கார்மேக பொடி ரொம்ப எளிமையாக பயன்படுத்துறது எப்படி? வழுக்க தலையிலையும் முடி வளர்கிறதுக்கு இதை எப்படி பயன்படுத்தணும்? அதை தான் நான் சொல்ல போகிறேன். கார்மேக பொடி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஹெர்பல் ஹேர் டை அப்படின்னு தானே தெரியும். நிச்சயமாக இது ஹேர் டை தான். முடி கருக்க வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இது நல்ல முடியை பேபி ஹேர் உருவாக்குறதுக்கும் இது ரொம்பவே உதவி செய்து முடி உதிர்ந்த இடத்துல வழுக்கை விழுந்த இடத்துல எல்லாம் இந்த முடி ரொம்ப வேகமாக வளர்கிறதுக்கு இந்த ஹேர் டை நம்மளுக்கு உதவி செய்யுது. இது நம்முடைய தலைமுடியில் தேய்ச்ச உடனே முடி கருக்காது. ஆனால் நம்முடைய வேர்க்கால்களில் போய் வேலை செய்து தான் கார்மேக பொடி பலனை தரும். அதாவது உடலுக்குள்ளே போய் உடல் சூட்டை தணித்து மண்டை ஓட்டில் இருக்கிற சூடை தணித்து அதுக்கப்புறம் வேர்க்கால்களை பலப்படுத்தி வேர்க்கால்கள்லேருந்து முடி கருப்பாக வளர்கிறதுக்கும் கருப்பாகிறதுக்கும் உதவி செய்யுது. புதிய பேபி ஹேரை ரொம்ப வேகமாக உருவாக்கும். எப்போவுமே நம்முடைய உடல் சூடு தணிஞ்சால் மட்டும்தான் முடி கருப்பாகவும் மாறும், புதிய முடிகள் முளைக்கவும் செய்யும். நம்முடைய உடல் சூடு எவ்வளவு அதிகமாக இருக்குதோ அவ்வளோ தூரம் நம்முடைய முடி உதிர்வு அதிகமாக இருக்கும், முடி வளர்ச்சி கம்மியாக இருக்கும், சீக்கிரமாகவே முடி வெள்ளையாயிரும். அதுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப எளிமையாக பயன்படுத்துறதுக்காக இந்த மலை வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பாளையங்கோடன் பழம் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். நல்ல பழம்தான் வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் டேமேஜ் ஆன பழம் இருந்தாலே போதும். டேமேஜ் ஆன பழம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் ஆசிட் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த முடி இந்த பழம் வேர்க்கால்களை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா சத்தையும் உட்புக செய்து, அதே மாதிரி இந்த பாளையங்கோடன் பழம் உடல் சூடை ரொம்பவே தணிக்கும். நீங்கள் கார்மேக பொடி இல்லாமல் வெறும் பொடி இது கூட பழம் கூட அரைச்சி தலையில் அப்ளை பண்ணலாம். நான் இப்போ சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் கார்மேக பொடி எடுத்திருக்கேன். இப்படி நம்ம பழம் போட்டு அரைக்கிறதுனால நம்முடைய பொடியினுடைய தேவை ரொம்ப குறைவாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு அதை அப்படியே நம்முடைய மண்டையில் வச்சு விட்டுலாம். பழம் போட்டிருக்கிறதுனால முடி இல்லாத இடத்துலையும் கூட நல்ல வேகமாக பிடிச்சிரும். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் 6 மாதம் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேகமான ஒரு முடி வளர்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பொடி வேணும் அப்படின்னா மேலே தெரியக்கூடிய நம்பரில் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. இதை அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக முடியில் படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வேர்க்கால்களில் நிச்சயம் படணும். வேர்க்கால்களில் போட்டு மசாஜ் எல்லாம் பண்ண தேவையில்லை. வேர்க்கால்களில் அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. மீதி இருந்தால் முடியில் தேய்ச்சி கொடுங்க. 2 மணி நேரம் கழித்து நீங்கள் ஷாம்பு எதுவுமே பயன்படுத்தாமல் வெறுமையாக குளித்தா போதும். வாரத்துக்கு 2 நாள் நிச்சயம் இப்படி செய்யணும். தொடர்ந்து 6 மாதம் பயன்படுத்தினா நல்லதொரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.